அனைவருக்கும் வணக்கம். அசுரன் வயிற்றிலிருந்து வெளியே வந்த சிவபெருமான் கைலாய மலையை நோக்கி புறப்பட்டார். மகாவிஷ்ணுவும் நந்தி தேவரும் உடன் புறப்பட்டாங்க. சிவபெருமான் வரும் செய்தியை அறிந்த பார்வதி அவர்கள் வருவதற்குள் குளித்து தயாராக நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு அப்பதான் தோணுச்சு, வாயிற்காவலராக நின்ற நந்தி தேவரும் இப்போது இல்லையே, நாம் எப்படி சென்று குளிப்பது அப்படின்னு யோசிச்சவங்க உடனே அங்கிருந்த மண்ணை ஒன்று திரட்டி அதை ஒரு சிறுவனாக பிடித்து அந்த சிறுவனுக்கு உயிர் கொடுத்து விநாயகர்னு பேர் வச்சாங்க. அந்த விநாயகர் கிட்ட, விநாயகரே, நான் சென்று குளித்து தயாராகி வரும் வரை யாரு வந்தாலும் உள்ள விடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க வார்த்தையை சிரமேற்கொண்டு விநாயகரும் காவல் காக்க ஆரம்பிச்சாரு. பார்வதி வருவதற்குள்ளார சிவபெருமான் கைலாய மலைக்கு வந்துட்டாரு. வந்தவரை யாருன்னு தெரியாததுனால விநாயகர் உள்ள விடல. நந்தி தேவர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கூட பார்வதி தேவி சொன்ன வார்த்தையே சிரமேற்கொண்ட விநாயகர் என்ன முயற்சி செஞ்சும் சிவபெருமான உள்ள விடல. இதனால கடும் கோபம் அடைஞ்ச சிவபெருமான் விநாயகரோட தலைய வெட்டிட்டார். சரியா அந்த நேரம் பார்த்து பார்வதி அம்மா வராங்க. வந்து விநாயகரோட நிலையை பார்த்தவங்க தேம்பி தேம்பி அழறாங்க, பயங்கரமா கோவப்படுறாங்க. இவனுக்கு என்ன ஆச்சு, யார் இப்படி செஞ்சது அப்படின்னு கத்துறாங்க. அப்போதான் சிவபெருமான் சொல்றாரு, ஆமா, இவனோட நிலைக்கு நான் தான் காரணம். என்னை உள்ள விட மாட்டேன்னு சொன்னதுனால கோவப்பட்டு நான் தான் இவனோட தலையை வெட்டுனேன் அப்படின்னு சொன்னதுமே பார்வதி தேவி ரொம்பவும் கோபம் கொண்டு சிவபெருமானை பார்த்து, நான் தான் இந்த சிறுவனை உருவாக்கி உயிர் கொடுத்து யாரு வந்தாலும் உள்ள விடாதேன்னு சொல்லிட்டு போனது நான் தான். அப்படி இருக்கும் பட்சத்துல இவன் என்ன தவறு செஞ்சான்னு சொல்லி இவனை நீங்க தலையை வெட்டுனீங்க அப்படின்னு கேட்டு ரொம்பவும் கோவப்பட்டாங்க, பயங்கரமா அழுதாங்க. பார்வதியோட அழுகையை பார்த்து சிவபெருமானே சற்று ஆடி போனார். எனக்கு என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது, அதையெல்லாம் பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த சிறுவன் நிச்சயமாக எனக்கு உயிர்ப்பித்து வேண்டும் அப்படின்னு பார்வதி தேவி சொல்றாங்க. இதை கேட்டு தேவர்களும் பூதகணங்களும் மகாவிஷ்ணு நந்தி தேவர் உட்பட அத்தனை பேரும் அதிர்ச்சிக்குள்ளானாங்க. அது எப்படி முடியும் அப்படின்னு சிந்திக்கலானாங்க. பார்வதி தேவியோட கவலை தீர்ந்ததா? அவங்க அழுகையை நிறுத்த சிவபெருமான் என்ன செஞ்சாரு? விநாயகருக்கு உயிர் கொடுத்தாரா? அடுத்த பதிவில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.